சூழலை பொறுத்தவரைக்கும் பிறர் நலன் என்றால் என்ன என்பதை கூட அறியாமல் சுயநலனில் மூழ்கி வாழக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய நலன்கள் என்று ஒரு குறுகிய பார்வையோடு இன்றைக்கு உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில், இஸ்லாத்தின் பார்வையில் சுயநலனை விட பிறர் நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையை கூட உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இன்றைக்கு சமூகத்தில் பொது பணிகள் குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். சமூக சேவைகள் குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு காலத்தோடு சேகரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால் இதற்கு காரணம் இன்றைக்கு சமூகத்தில் சுயநலன் மேலோங்கி இருக்கின்றது. என்னுடைய தேவையை நான் நிறைவேற்றுவது எப்படி, என்னுடைய கஷ்டங்களை நான் போக்குவது எப்படி, என்னுடைய பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்கொள்வது எப்படி என்ற ஒரு குறுகிய பார்வை மனித உள்ளத்தில் பதிந்திருக்கின்ற காரணத்தின் ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சூழலில் பிறர் நலன் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் முதன்மை படுத்தப்பட வேண்டும் என்ற இஸ்லாத்தின் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இன்றைய கால சூழலில் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக அரபு பாஷையில் அல் ஈசார் என்று சொல்லுவார்கள். அல் ஈசார் என்று சொன்னால் பிறருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பது. சுய தேவையை விட, சுய நலனை விட பிறருடைய தேவைக்கும் பிறருடைய நலனுக்கும் முன்னுரிமை கொடுப்பதைத்தான் அல் ஈசார் என்ற சொல்லை கொண்டு நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இந்த பண்பை பொறுத்தவரைக்கும் அல் குர்ஆன் பல இடங்களில் இந்த பண்பை சிலாகித்து சொல்லுவதை, புகழ்ந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையில் உருவான சஹாபாக்கள், உத்தமர்கள், முதல் நூற்றாண்டின் சொந்தக்காரர்கள் இந்த அழகான பண்பை கொண்டுதான் உலகத்தில் உயர்ந்தார்கள் என்ற வரலாறுகளை இஸ்லாம் சுமந்து வருகின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, ஆரம்பகால முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் கண்ணியத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொண்டதற்கான காரணம் அவர்கள் சுயநலனை உதறி தள்ளிவிட்டு, தங்களுடைய சுய தேவைகளை உதறி தள்ளிவிட்டு பிறருடைய நலனிலும் பிறருடைய தேவையிலும் கவனம் செலுத்தினார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாமிய போதனைகள், அல் குர்ஆனின் வழிகாட்டல்கள் எப்பொழுதும் எங்களை தாராள தன்மை, மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மை, பிறர் நலனில் அக்கறை செலுத்தல், ஈமானிய சகோதரத்துவம், இப்படியான அடிப்படைகளின்பால், இப்படியான அழகிய ஈமானிய பண்புகளின்பால் அழைப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்புகளினூடாகத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை மிக தெளிவாக உணர முடியும் என்பதை கூட இந்த இஸ்லாமிய வழிகாட்டல்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். யாரிடத்தில் பிறர் நலனில் அக்கறை இருக்கின்றதோ அவர்கள் தான் எப்பொழுதும் நல்ல விடயங்களில் போட்டி போடுவார்கள். அவர்கள் தான் எப்பொழுதும் நன்மையை அடைந்து கொள்வதில் மக்களை விட அவர் முந்தியடித்து செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இப்படியான அழகான விளைவுகளை இந்த பிறர் நலன் பேணக்கூடிய பண்பு எங்களிடத்தில் ஏற்படுத்துகின்றது என்பதை அக்கறை செலுத்துதல் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஆரம்பமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை இப்படி நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த முடியும். ஒரு மனிதன் நன்மைகளை ஏற்படுத்துகின்ற விடயத்திலும் தீங்குகளை தடுக்கின்ற விடயத்திலும் தன்னை விட பிறரை முற்படுத்துவதைத்தான் பிறர் நலன் என்று நாங்கள் அடையாளப்படுத்தலாம், வரைவிலக்கணப்படுத்தலாம். அதாவது பிறர் நலன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் நலவுகளை கொண்டு வருகின்ற விடயத்திலும் தீங்குகளை தடுக்கின்ற விடயத்திலும் தன்னை விட பிறரை முற்படுத்துவதைத்தான் பிறர் நலன் என்று நாங்கள் வரைவிலக்கணப்படுத்த முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பண்பு பல சிறப்புகளையும் பல உயர்வுகளையும்
பல அந்தஸ்துக்களையும் சுமந்து வருகின்றது என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த பண்பை கடைபிடித்து வாழுகின்றார்களோ அவர்களை அல் குர்ஆனில் புகழ்ந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர்கள் என்று இந்த பண்பை கடைபிடிக்கக்கூடிய ஈமானிய மக்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். சூரத்துல் ஹஷ்ர் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் அதாவது தங்களை விட பிறருடைய நலனில் அக்கறை செலுத்துவார்கள், பிறருடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். யார் தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா பிறர் நலனில் அக்கறை செலுத்துகின்ற இந்த பண்பை கடைபிடிக்க கூடியவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய புகழை பெற்றவர்கள் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த வசனம் இறங்கியதற்கான சபபு நுசூல், இறங்கியதற்கான காரணம் என்ன என்பதை பல ஹதீஸ்களை அறிஞர்கள் பல விதமாக குறிப்பிடுகின்றார்கள். அதில் பிரபல்யமான ஒரு நிகழ்வு தான் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார், விருந்தாளியாக வருகின்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், அவரை உபசரிக்க வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், என்ன இருக்கின்றது என்று விசாரித்து தகவல் அனுப்புகின்றார்கள். எல்லா மனைவிமார்களும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மா மஅனா இல்லல் மா, தண்ணீரை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களிடத்தில் கிடையாது. நபிகளாருடைய வீட்டு நிலை, அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய மனைவிமார்களை போன்று வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். நபிகளுடைய மனைவிமார்களுடைய வீடுகளில் தண்ணீரை தவிர ஒரு ஈத்தம் பழம் கூட கிடையாது, தண்ணீரை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது என்ற பதில் தான் எல்லா மனைவிமார்களிடம் இருந்தும் வந்த பதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள், மை யதும்மு அவ் யுதீஃபு ஹாதா, இவரை தன்னோடு அழைத்து செல்லக்கூடியவர் அல்லது இவருக்கு விருந்தளிக்க கூடியவர் உங்களில் யார் என்று கேட்ட பொழுது ஒரு அன்சாரி தோழர் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் அவரை அழைத்து செல்கின்றேன் என்று அந்த தோழரை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து சென்று தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகின்றார், அக்ரிமி தைஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள் என்று மனைவியை பார்த்து அந்த அன்சாரி தோழர் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் மனைவி சொல்லுகின்றாள், மா இந்தனா இல்லா கூத்து சுபியானி, எங்களுடைய குழந்தைகளுக்கு வைத்திருக்க கூடிய உணவை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களிடத்தில் கிடையாது என்று சொன்ன பொழுது கணவன் ஆலோசனை சொல்லுகின்றார் மனைவிக்கு, எப்படி? நீங்கள் உணவை தயார்படுத்துங்கள், உணவை தயார்படுத்துங்கள், விளக்கை ஏற்றிவிடுங்கள், குழந்தைகள் உணவு கேட்டு அழுதால், இராப்போசனத்தை கேட்டு அழுதால் அவர்களை தூங்க வையுங்கள் என்று மனைவிக்கு கணவன் ஆலோசனை சொல்லுகின்றார். அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்மணி விளக்கை ஏற்றுகின்றாள், உணவை தயார்படுத்துகின்றாள், குழந்தைகளை தூங்கச் செய்கின்றாள், உணவை எடுத்து வைக்கின்றாள். இப்பொழுது அந்த விருந்தாளியும் அமர்கின்றார், இவர்கள் இருவரும் அமர்கின்றார்கள், இவர்கள் இருவரும் சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்கின்றார்கள். விளக்கை சரி செய்வது போன்று விளக்கை அணைத்து விடுகின்றாள். விருந்தாளி மாத்திரம் வயிறார உண்ணுகின்றார். காலையில் இந்த அன்சாரி தோழர் நபிகளாரிடத்தில் செல்கின்றார். நபிகளாரிடத்திலே செல்கின்ற பொழுது நபி அவர்கள் அந்த தோழரை கண்டதும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? லஹிகல்லாஹு அல்லைலத அவ் அஜிப மின் ஃபஆலிகுமா அல்பாரிஹா, நேற்று இரவு நீங்கள் இருவரும் செய்த செயலை கண்டு அல்லாஹ் ஆச்சரியம் அடைந்து விட்டான், அல்லாஹ் தஆலா சிரித்து விட்டான் என்று அந்த இருவரையும் பார்த்து அல்லாஹ் அந்த நபி தோழரை பார்த்து அந்த அன்சாரி தோழரை பார்த்து நபி அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா
யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு கடுமையான தேவை இருக்கின்ற பொழுதும் கூட பிறருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள், பிறருடைய தேவைக்கு முதன்மை இடத்தை கொடுக்கக்கூடியவர்கள், யாருடைய உள்ள படுகின்றாரோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தைக்கு வைத்த உணவை தயார்படுத்தி கணவனும் மனைவியுமாக அல்லாஹ்வுடைய அவர்களை பற்றி பேசக்கூடிய அல் குர்ஆனிய வசனத்தை, மறுமை நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்த வரலாறு இந்த அன்சாரி தோழருக்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்புதான் கொடுக்கக்கூடிய உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருடைய துயரை துடைக்கக்கூடிய, பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய அந்த பண்பின் பால் எங்களை தூண்டக்கூடிய மிக அழகான ஆன்மீக பண்பாக பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பு காணப்படுகின்றது. பொதுவாக உலகத்தில் மனிதன் நேசிக்கக்கூடிய ஒன்று என்றால் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அதையும் தாண்டி தன்னுடைய தேவையை பிற்படுத்தி, தன்னுடைய கஷ்டத்தை மறைத்து பிறருடைய தேவைக்கு அந்த பணத்தை கொடுப்பது என்பது, பிறருடைய கஷ்டத்தை அந்த பணத்தை கொண்டு போக்குவது என்பது ஒரு சாதாரண பண்பு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுக்கு விருப்பத்திற்குரிய பொருளாதாரத்தை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதனூடாகத்தான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைந்து கொள்ள முடியும், சுவர்க்கத்தை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு மிக விருப்பத்திற்குரிய பொருளாதாரத்தை நாம் சதக்கா செய்கின்ற பொழுது, நாம் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது, தேவையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குகின்ற பொழுது, அதுதான் மிகச்சிறந்த தர்மமாக, மிக உயர்ந்த சதக்காவாக மாறுகின்றது என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 92வது வசனத்திலே சொல்லுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரைக்கும் நீங்கள் மூமின்களாக முடியாது, நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வமா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் தஆலா வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்புதான் எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும், எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும் சுயநலன் என்ற பண்பிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையாக பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பு இருக்கின்றது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சிலாகித்து சொல்லுவதை நாங்கள் பார்க்க முடியும். எப்பொழுதும் நன்மையான காரியங்களில் போட்டி போடக்கூடிய உணர்வையும், நல்ல காரியங்களில் முந்தி அடித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அந்த உணர்வையும் எமக்கு மத்தியில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஐயு ஸதகதி அஅதமு அஜ்ரன், தர்மத்தில் நன்மையால் கூடிய தர்மம் எது என்று நபிகளிடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அன்த ஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமலுல் கினா, அதாவது நீ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில், கஞ்சத்தனத்தோடு இருக்கக்கூடிய நிலையில், பொருளாதாரத்தை நேசிக்கக்கூடிய நிலையில், கொடுத்தால் வறுமை வந்துவிடுமோ என்று அஞ்சக்கூடிய நிலையில் கொடுக்கின்றாயே, அதுதான் நன்மையால் கூடிய தர்மம், சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் நீ காலம் தாழ்த்தாதே, தர்மத்திற்கு காலம் தாழ்த்தாதே. தொண்டை குழியை அடைந்ததற்கு பின்னால் குல்தலி ஃபுலானின் கதா வலி ஃபுலானின் கதா வகது கானலி ஃபுலான், இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு என்று நீ சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சொத்து இன்னொருவருக்கு சொந்தமாக இருக்கும். உன்னால் சொல்ல முடியாது, உன்னால் தர்மம் செய்ய முடியாது. எனவே ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில்,
கஞ்சத்தனத்தோடு இருக்கின்ற நிலையில், பொருளாதாரத்தை நேசிக்கும் நிலையில், கொடுத்தால் வறுமை வந்துவிடுமோ என்று அஞ்சக்கூடிய நிலையில் நீ கொடுக்கின்றாயே, அதுதான் மிகச் சிறந்த தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்று சிந்திப்பதில்லை. ஆனால் நோய்வாய்ப்பட்டு வைத்தியர்களால் கைவிடப்பட்டதற்கு பின்னால் குடும்பத்தார் சேர்ந்து அவருக்காக ஒரு குர்பான் கொடுக்க வேண்டும், ஒரு மாட்டை அறுத்து பலியிட வேண்டும், ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்று சிந்திப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மிகச்சிறந்த தர்மத்திற்கு கொடுத்த வரைவிலக்கணம் என்ன? நீ ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில் கொடுக்க வேண்டும், நோய்வாய்ப்பட்டதற்கு பின்னால் அல்ல. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கஞ்சத்தனத்தோடு இருக்க வேண்டும், பொருளாதாரத்தை நேசிக்க வேண்டும், வறுமையை அச்சப்பட வேண்டும். அந்த நிலையில் நீ கொடுக்கக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம், நன்மையால் கூடிய தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுத் துல்ம ஃபஇன்னத் துல்ம துலுமாத்துன் யௌமல் கியாமா. நீங்கள் அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள், அநியாயம் செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அநியாயம் செய்வது மறுமையில் பல அநியாயங்களாக உங்களுக்கு வரும். கஞ்சத்தனத்தையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கஞ்சத்தனத்தையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்தது இந்த கஞ்சத்தனம் தான், இந்த கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்தது. ஹமலஹும் அலா அன் சஃபகு திமாஅஹும் வஸ்தஹல்லு மஹாரிமஹும். அந்த கஞ்சத்தனம் அவர்களை எப்படி கைட் பண்ணியது என்றால், எப்படி அவர்களை தூண்டியது என்றால், அவர்களுடைய இரத்தங்களை ஓட்டிக் கொண்டார்கள். அந்த கஞ்சத்தனத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காக, பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இரத்தங்களை கூட ஓட்டினார்கள். ஹராமாக்கியவற்றை ஹலாலாக்கி கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு வட்டி என்பது பொருளாதாரத்தில் இருந்து விலக முடியாத ஒன்றாக மாறி இருக்கின்றது. அந்த வட்டியை இன்றைக்கு பல பெயர்களை கொண்டு அழைக்கின்றார்கள். அதிலிருந்து விலக முடியாத மனிதன் அந்த வட்டிக்கு வேறு ஒரு பெயரை சூட்டி அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றான் என்றால், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். வஸ்தஹல்லு மஹாரிமஹும். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியவற்றை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். எனவே கஞ்சத்தனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குடிகொள்ளுமாக இருந்தால், பிழையான பண்புகளின்பால் அந்த மோசமான பண்பு அவனை தூண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃலலு ஸதகதி ஜுஹ்துல் முகில். மிக குறைவாக பொருளாதாரத்தை திரட்டுகின்றானே, பணத்தை சம்பாதிக்கின்றானே, அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சதக்கா என்று வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அந்த பண்பை கடைபிடிக்க முடியும் என்று பிழையாக சமூகத்தில் எடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, பொருளாதாரம் படைத்தவர்கள், கட்டி பறக்கக்கூடியவர்கள், அவர்கள் மாத்திரம் தான் சதக்கா செய்ய வேண்டும், அவர்கள் மாத்திரம் தான் தர்மம் செய்ய வேண்டும், அவர்கள் மாத்திரம் தான் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் பிழையாக அந்த இபாதத்தை விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃலலு ஸதகதி ஜுஹ்துல் முகில். மிகவும் குறைவாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்றானே, மிக குறைவாக பணத்தை ஈட்டுகின்றானே, அந்த மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்புதான் பொருளாதாரத்தில் தன்னிறைவை எமது உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரத்திலே, எங்களுடைய உணவில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பிறர் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும், பிறருடைய தேவைகளில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஆமுல் இஸ்னைனி காஃபி ஸலாஸா வ தஆமுஸ் ஸலாஸா காஃபில் அர்பஆ. இருவருக்குரிய உணவு 3 பேருக்கு போதுமானது, மூவருக்குரிய உணவு 4 பேருக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே,
என்னுடைய உணவில் இன்னொருவர் பங்கு கொள்ள வேண்டும் என்று யாருடைய உள்ளத்தில் ஆசை இருக்குமோ அவருக்குத்தான் பொருளாதாரத்தில் தண்ணீர் பசியை போக்கும். நாம் தனிமையில் சாப்பிட்டால் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போகாது, வயிறு நிரம்பாது. இன்னொருவரை சேர்த்து கொண்டால் எங்களுடைய பசியும் தீர்ந்து அவருடைய பசியும் தீர்ந்து விடும் என்றால் இதுதான் பரக்கத். இந்த பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய பொருளாதாரத்தில் பிறரையும் பங்கெடுக்க செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் வந்து முறைப்பாடு செய்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உணவு எங்களுக்கு போதாமல் இருக்கின்றது, எங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு போதாமல் இருக்கின்றது என்று முறைப்பாடு செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலை வழங்கினார்கள். சஹாபாக்கள் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா நஅகுலு வலா நஷ்பா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் சாப்பிடுகின்றோம், வயிறு நிரம்புவதில்லை என்று சஹாபாக்கள் நபிகளிடத்தில் முறைப்பாடு செய்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபல அல்லக்கும் தஃப்தரிகூன், நீங்கள் பிரிந்து பிரிந்து சாப்பிடுவதை போன்று இருக்கின்றது என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் தனித்தனியாகத்தான் சாப்பிடுகின்றோம் என்று. வலா தாமிக்கும், உங்களுடைய உணவில் நீங்கள் ஒன்று சேருங்கள், உங்களுடைய உணவில் நீங்கள் ஒன்று சேருங்கள். வதுகுரு இஸ்மல்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். யுபாரகு லகும் ஃபீஹி, அதிலே உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படும் என்று அந்த சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தனித்தனியாக நீங்கள் சாப்பிடுவதை விட ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை குறிப்பிடுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதில் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்புதான் எமது உள்ளத்தில் பிறர் மீது நேசத்தையும், பிறர் மீது அன்பையும், பிறர் மீது கருணையையும் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பிறர் பற்றிய வெறுப்பையும், பிறர் பற்றிய குரோதத்தையும் நீக்கக்கூடிய, களையக்கூடிய அடிப்படையாக பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பு இருக்கின்றது என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும், எமது உணவோடு சம்பந்தப்பட்ட எந்த செயற்பாட்டையும் ஒன்று சேர்ந்து செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும், சமூகத்தின் உத்தரவாதத்தையும், சமூகத்தின் காப்புறுதியையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அதாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அஷ்அரியூன்களை பற்றி, அபூ மூஸா அல்-அஷ்அரி என்று சொல்லப்படுகின்ற அந்த சஹாபி அல்ல, பிழையாக நாங்கள் இதை விளங்கிக் கொள்ள கூடாது. அபூ மூஸா அல்-அஷ்அரி என்ற அந்த சஹாபி الأشعريين إذا أرملوا في الغزو أو قل طعام عيالهم بالمدينة. அஷ்அரியூன்கள் அவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்து அவர்களுடைய மனைமார்கள் விதவைகளானால் அல்லது மதீனாவிலே அவர்களுடைய குடும்பத்தாரின் உணவு குறைந்து விட்டால், ஜமஉ மா கான இந்தஹும் ஃபீ ஸௌபின் வாஹிதின், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் ஒரு ஆடையில் ஒன்று சேர்ப்பார்கள், ஒரு ஆடையில் அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள். சும்ம கதஸமூஹு பைனஹும் ஃபீ இனாஇன் வாஹிதின் பிஸ்ஸவிய்யா, அதற்கு பின்னால் சமனாக அதை தங்களுக்கு மத்தியிலே பங்கு போட்டுக் கொள்வார்கள். எல்லோரும் இருக்கக்கூடியவற்றை கொண்டு வந்து ஒரு ஆடையில் போடுவார்கள். இருக்கக்கூடிய எத்தனை பேர் என்று பார்த்து அவர்களுக்கு சமனாக அந்த உணவு, அந்த சொத்துக்கள் பங்கு வைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் எங்களுடைய எல்லா விதமான நலன்களிலும் பிறரை பங்கு பற்ற செய்கின்ற பொழுது, பிறரை பங்கெடுக்க செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு முக்கியமான அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். குறிப்பாக எங்களுடைய உணவு குறைகின்ற பொழுது, எமது பொருளாதாரம் குறைகின்ற பொழுது ஒன்று சேர்ந்து எல்லோரும் அதை சமனாக பங்கு பிரித்து அனுபவிப்போமாக இருந்தால் எமது
முடியும். இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று சிலாகித்து சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமானது ஒரு அடிப்படையாக இது இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பிறர் நலனில் அக்கறை செலுத்துகின்ற பொழுதுதான் எங்களுடைய ஈமானை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும், எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். சுயநலனில் இருந்து, சுய தேவையின் மீது இருக்கக்கூடிய ஆசையில் இருந்து எமது உள்ளங்களை பண்படுத்திக் கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரைக்கும் அவர் மூமினாக முடியாது என்று சொன்னார்கள். நாங்கள் மூமினாக வேண்டும் என்றால், எமது ஈமான் பூர்ணமாக வேண்டும் என்றால், எங்களுக்கு நாம் எதை விரும்புகின்றோமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும். அப்படி விரும்பாத வரைக்கும் நாங்கள் மூமின்கள் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சுயநலன் சமூகத்தில் உச்சகட்டத்தை அடையுமாக இருந்தால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனாதைகளை அரவணைப்பது யார்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விதவைகளை அரவணைப்பது யார்? இந்த சமூகத்தில் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கரம் கொடுப்பது யார்? எனவே இந்த விடயங்களை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இஸ்லாம் அனாதைகளை அரவணைப்பதை எப்படி உயர்த்தி சொல்லி இருக்கின்றது, விதவைகளுக்கு நாம் உதவி செய்வதை இஸ்லாம் எப்படி எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது, ஏழைகளுக்கு கரம் கொடுப்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்கின்றது என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய பண்புதான் மிக உயர்ந்த பண்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்திலே நாங்கள் காப்புறுதியை உறுதிப்படுத்த முடியும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எமக்கு கோடிட்டு காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இன்றைக்கு நலனில் அக்கறை செலுத்துதல் என்ற இந்த பண்பை கடைபிடிக்கின்ற விடயத்தில் மக்கள் 3 சாரார்களாக பிரிந்து செயல்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது சாரார் யார் என்றால், அதாவது தனக்கு விரும்புவதை விட சிறந்ததை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடிய மனிதன். தனக்கு எதை விரும்புகின்றானோ அதை விட சிறந்தது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதன். இதுதான் பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய அடிப்படையின் உச்சநிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களில் அன்சாரிகள் முஹாஜிர்களோடு இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில், அதாவது மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்ற முஹாஜிர்களுக்கு மத்தியிலும் மதீனாவாசிகளாகிய அன்சார்களுக்கு மத்தியிலும் ஒரு சகோதரத்துவ இணைப்பை ஏற்படுத்தினார்கள். ஒரு முஹாஜிரை ஒரு அன்சாரியோடு இணைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று ஒரு முஆஹாத், ஒரு சகோதரத்துவ உறவை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தினார்கள். அப்படி சகோதரத்துவ உறவு ஏற்படுத்தப்பட்ட இருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற முஹாஜிரும் சஅத் இப்னு ரபீ என்ற அன்சாரி தோழரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி, இந்த அன்சாரிகளை பற்றி அல் குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகின்றான்? வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அவர்கள் யார் என்றால், والذين تبوأوا الدار والإيمان من قبلهم, அவர்களுக்கு முன்னால், அதாவது வீட்டையும் ஈமானையும், இந்த பிரதேசத்தையும் ஈமானையும் தங்களுக்குரியதாக ஆக்கிக் கொண்டவர்கள். அதே போன்று யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் வந்தவர்களை நேசிக்க கூடியவர்கள் என்று அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலா யஜிதூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தில்
தங்களுக்கு எந்த தேவையையும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை என்று அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சிலாகித்து சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய சம்பவத்தை பாருங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கதிம அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல் மதீனத்தை, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவுக்கு வருகின்றார். அந்த நேரத்தில் ஃபாஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹு வ பைன சஅத் இப்னு ரபீ அல் அன்சாரி, அவருக்கும் சஅத் இப்னு ரபீ அல் அன்சாரிக்கும் இடையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே வகான சஅதுன் தாகினா, ஒரு பெரிய செல்வந்தராக சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு காணப்பட்டார்கள். அவர் தன்னுடைய சகோதரராகிய அப்துர் ரஹ்மானை பார்த்து சொல்லுகின்றார், உகாசிமுக மாலி நிஸ்ஃபைனி வ உஸவ்ஜுக், அதாவது என்னுடைய பொருளாதாரத்தை நான் இரண்டாக சரிசமனாக பிரித்து அதில் அரைவாசியை அப்படியே உங்களுக்கு தருகிறேன், உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்கின்றார்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. துல்லூனி அல சூக், சந்தையை மார்க்கெட்டை எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் வியாபாரம் செய்ய வேண்டும், எனக்கு சந்தையை சொல்லித்தாருங்கள் என்று அவரை பார்த்து அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் தான் அன்சாரிகளில் மிக கூடுதலாக பணம் படைத்தவன். அன்புள்ள சகோதரர்களே, கேட்டு வரக்கூடிய மனிதர்களுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மறைத்து தன்னையும் ஒரு கஷ்டவாளியாக அறிமுகப்படுத்த விரும்புகின்ற ஈமானிய பலவீனர்கள் இன்றைக்கு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனிடத்திலே ஏதாவது ஒரு உதவி கேட்டு சென்றால் தன்னிடத்தில் தான் எல்லா கஷ்டமும் இருக்கின்றது, நீங்கள் இருக்கக்கூடியதை எனக்கு தந்துவிட்டு செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும், என்னுடைய கஷ்டத்தை உங்களுக்கு சொன்னால் என்று சொல்லி கொடுக்க விரும்பாத உள்ளங்களாக இன்றைக்கு ஈமானிய பலவீனர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், நான் தான் அன்சாரிகளில் மிக கூடுதலாக பொருளாதாரம் படைத்தவன், நான் தான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபௌகஸிமு மாலி நிஸ்ஃபைன், என்னுடைய பொருளாதாரத்தை இரண்டாக நான் பிரிக்கின்றேன். அதே போன்று வலிய இம்ராத்தானி, எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். ஃபந்துர் அஜபஹுமா இலைக்க, உங்களுக்கு அழகான பெண்ணை நீங்கள் காட்டுங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இதைவிட ஒரு தியாகம், இதைவிட பிறர் நலனில் அக்கறையில் செலுத்தல் என்ற இந்த பண்பு உலகத்தில் நடைபெறவே முடியாது. அவர் சொல்லுகின்றார், அதாவது எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அந்த இருவரையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விருப்பமான பெண் யார் என்று எனக்கு சொல்லுங்கள், அந்த பெண்ணை நான் டிவோர்ஸ் பண்ணுகிறேன், இத்தா முடிந்ததும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவருக்கு இப்படி சொல்லி இருக்கலாம், எப்படி, எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஒருவரை நான் டிவோர்ஸ் பண்ணுகிறேன், நீங்கள் இத்தா முடிந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களில் உங்களுக்கு விருப்பமான பெண்ணை, உங்களுக்கு அழகான பெண்ணை நீங்கள் காட்டுங்கள், அந்த பெண்ணை நான் டிவோர்ஸ் பண்ணுகிறேன், இத்தா முடிந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தோழரை பார்த்து சொல்லுகின்றார் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, ஈசார் என்ற பண்பை, பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பை இந்த உலகத்தில் நிதர்சனமாக நடைமுறைப்படுத்திய உத்தமர்களாக அந்த அன்சாரி தோழர்களை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே தனக்கு விரும்புவதை விட சிறந்ததை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடிய இந்த பண்பு பிறர் நலனில் அக்கறை செலுத்துகின்ற அந்த பண்பில் உச்சநிலை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த சாரார் காணப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது சாரார் யார் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடியவர். இந்த ஈசார் என்ற பண்பை, பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பை கடைபிடிக்கக்கூடியவர்களில் இரண்டாவது சாரார் யார் என்றால், தனக்கு விரும்பக்கூடியதை மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடிய மனிதன். தனக்கு எதை விரும்புகின்றானோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடிய மனிதன். அன்புள்ள சகோதரர்களே, அபு சுலைமான் அத்தாரானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த
சாராரில் ஒருவராக காணப்பட்டார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், லவ் அன்ன துன்யா குல்லஹாலி ஃபஜஅல்துஹா ஃபீ ஃபமி அகின் மின் இஹ்வானி லஸ்தக்லல்துஹா லஹு. இந்த ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு வழங்கப்பட்டு அந்த உலகத்தை நான் என்னுடைய ஒரு சகோதரனுக்கு கொடுத்தால் கூட நான் கொடுத்தது போதாது, நான் அவருக்கு கொடுத்தது போதாது, குறைவானது என்றுதான் நான் கருதுவேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், எவ்வளவு கொடுத்தாலும் கொடுத்தது போதாது. இன்றைக்கு ஒரு சில தொகையை கொடுத்துவிட்டு அவர்தான் எல்லோரை விடவும் கூடுதலாக கொடுத்ததை போன்று அப்படியே பில்டப் பண்ணுவார்கள். 4 பேரிடத்தில் சொல்லுவார்கள், நான் கொடுக்காவிட்டால் அவனுடைய தேவை நிறைவேறி இருக்காது, நான் கொடுக்காவிட்டால் அந்த கல்யாணமே நடந்திருக்காது என்று பேசக்கூடிய ஈமானிய பலவீனர்களாக இன்றைக்கு சமூகத்தில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, எவ்வளவுதான் கொடுத்தாலும் நான் கொடுத்தது போதாது, இதைவிட அதிகம் தந்திருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த ஈமான் தான் அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய பண்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இமாம் அஸ்-சுத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் 30 வருடங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார்கள். அவர் செய்த ஒரு பாவத்திற்காக. அவர் செய்த பாவம் என்ன தெரியுமா? ஒரு முறை அவர் பக்தாதிலே சந்தையிலே அவருக்கென்று ஒரு கடை இருந்தது. திடீரென்று பக்தாதிலே கடை தெருக்கள் தீப்பற்றி எரிகின்றது. அவர் தன்னுடைய கடைக்கு என்ன நடந்தது என்று விசாரிக்கின்றார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்படுகின்றது, எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் உங்களுடைய கடைக்கு ஏற்படவில்லை, உங்களுடைய கடை பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றார். அதற்கு பின்னால் அவர் யோசிக்கின்றார், நான் என்னுடைய கடையை பற்றி மாத்திரம் தான் விசாரித்தேன், எனக்கு பக்கத்து கடையை பற்றி நான் விசாரிக்கவில்லை, இது நான் செய்த பாவம் என்று அவர் நினைத்து அதற்காக 30 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார். 30 வருடங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினார் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுடைய பார்வையில் தவறே கிடையாது. நான் என்னுடைய இடத்தை பற்றி விசாரிப்பேன், என்னுடைய சொத்துக்களை பற்றி விசாரிப்பேன். பிறருடைய சொத்துக்களை நான் விசாரிக்காமல் இருப்பதை ஒரு பாவமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள் எப்படி பார்த்தார்கள்? பக்கத்து கடையை பற்றி நான் விசாரிக்கவில்லை என்பதை ஒரு குற்ற உணர்வாக எடுத்து, ஒரு பாவமாக கருதி 30 வருடங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்றால், தனக்கு விரும்பக்கூடியதையே மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு ஈமானை அலங்கரித்த சமூகமாக இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே இது 2வது சாரார். இந்த பண்பை கடைபிடிக்கக்கூடியவர்களில் 2வது சாரார் தனக்கு விரும்பக்கூடியதை மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடியவர்கள். 3வது சாரார் யார் என்றால், தனக்கு விரும்பாததை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடியவர்கள். அதாவது தனக்கு கிடைப்பதை விட குறைவாகத்தான் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார், அல்லது தனக்கு நலவு நடக்க வேண்டும், பிறருக்கு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்புவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தனக்கு விரும்பாததை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடியவர்களாக 3வது சாரார் இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பண்பு மிக மோசமான பண்பு. எப்பொழுதும் நாங்கள் ஈமானை அடைய வேண்டும் என்றால், ஈமானை பூரணப்படுத்த வேண்டும் என்றால், எங்களுக்கு நாங்கள் எதை விரும்புகின்றோமோ அதையே மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும், அல்லது அதையும் தாண்டி எங்களுக்கு விரும்புவதை விட சிறந்ததை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. எங்களுக்கு விரும்பாததை ஒருபொழுதும் நாங்கள் மற்றவர்களுக்கு விரும்பக்கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு நடந்து விட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு விட்டால், ஒரு ஏதாவது சோதனை ஏற்பட்டு விட்டால் அதிலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் என்றால் நாங்கள் ஈமானிய பலவீனர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு சமூகத்தில் சிலரை நாங்கள் பார்க்கலாம், முகத்துக்கு முன்னால் துஆ செய்வார் என்று அவருக்கு முன்னால் துஆ செய்வார், பின்னால் அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு வசதி ஏற்பட்டது, அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு பொருளாதாரம் குறுகிய காலத்தில் கிடைத்தது, அவன் பிழையான வழியில் தான் அதை சம்பாதித்திருக்க வேண்டும், அவனுக்கு கிடைக்க முடியாது, நான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், எனக்கு கிடைக்காதது எப்படி அவனுக்கு கிடைக்க முடியும் என்றுதான் அவனுடைய மறைமுகமான உணர்வு இருக்கும் என்றால், இது ஈமானிய பலவீனம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும்
மற்றவர்களுக்கு துஆ செய்கின்ற பொழுது முன்னால் துஆ செய்வதை விட அன்வஹரில் கைப் பின்னால் துஆ செய்ய வேண்டும். அவர் இல்லாத இடத்தில் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அவருடைய பொருளாதாரத்துக்காக, அவருடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக, அவருடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக அவர் இல்லாத இடத்தில், அவர் இல்லாத நேரத்தில் நாம் துஆ செய்வதைத்தான் மிகச் சிறந்த பிரார்த்தனையாக இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு விரும்புவதை நாங்கள் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும், அல்லது எங்களுக்கு விரும்புவதை விட சிறந்ததை மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். அதுதான் ஈமானின் அடையாளம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாங்கள் விரும்பாததை விட மோசமானதை மற்றவர்களுக்கு விரும்பக்கூடிய இந்த உணர்வு ஆரம்ப காலத்திலேயே ஏற்பட்டு விட்டது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்தா அலைனா ஜமானுன் வமா யரா அஹது மின்னா அன்னஹு அஹக்கு பித்தீனாரி வத்திர்ஹம் மின் அஹீஹி. எங்களிடத்தில் ஒரு காலம் வந்தது, அந்த காலத்தில் திர்ஹத்தை விட, தீனாரை விட எங்களுடைய சகோதரனை நாங்கள் சிறந்தவனாக கருதினோம். பொருளாதாரத்தை இழந்தாவது சகோதரத்துவத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலம் எங்களுக்கு மத்தியிலே வந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம் இருக்கின்றதே, அத்தீனாரு வத்திர்ஹமு அஹப்பு இலைனா மின் அஹீனல் முஸ்லிம். எங்களுடைய சகோதர முஸ்லிமை விட தீனாரும் திர்ஹமும் எங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது இந்த காலத்தில் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு பணத்திற்காக, பொருளாதாரத்திற்காக சகோதரத்துவ உறவை கூட இழக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஈமானிய பலவீனம் எங்களை மிஸ்கைட் பண்ணி கொண்டிருக்கின்றது, எங்களை பிழையாக வழிநடாத்தி கொண்டிருக்கின்றது என்ற கசப்பான உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு விரும்பாததை நாங்கள் மற்றவர்களுக்கு விரும்பக்கூடாது, அல்லது எங்களுக்கு நல்லதையும் மற்றவர்களுக்கு தீங்கையும் நாங்கள் விரும்பக்கூடாது என்பதை எங்களுக்கு மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய இந்த பண்பின் வடிவங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் நலன் நாட வேண்டும். அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு நாங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் சம்பாதிக்க கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாங்கள் நலன் நாடக்கூடியவர்களாக, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், நாங்கள் நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் கூடுவது கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் கூடுவது கிடையாது. நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் குறைவது கிடையாது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களும் மறுமையில் எமக்குத்தான் வந்து சேரும் என்பதை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நல்லது செய்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக்கி எங்களுக்கு திருப்பி தருவான். அதே போன்று நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கான தண்டனையை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். எனவே நாங்கள் இபாதத்துக்களை இஹ்லாஸோடு, அழகான முறையில் இஹ்சான் என்ற உணர்வோடு, அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற உணர்வோடு நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் விடயத்திலே நலன் நாடியவர்களாக மாற முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அதாவது இபாதத்துக்களில் ஆர்வம் கொள்ள வேண்டும், இபாதத்துக்களில் ஆர்வம் காட்ட வேண்டும், ஆசை காட்ட வேண்டும், மற்றவர்களை விட முந்தி அடித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பல வழிகாட்டல்களை, இபாதத்துக்களின் சிறப்புகளை, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு சொல்லி இபாதத்துக்களில் எங்களை ஆர்வப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். அதானிலும் முதல் வரிசையிலும் இருக்கக்கூடிய சிறப்பை மக்கள் அறிவார்களாக இருந்தால், சும்ம லம் யஜிது இல்லா அன் யஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹமு.
அதை அடைந்து கொள்வதற்கு சீட்டு போட்டுத்தான் அடைய வேண்டுமாக இருந்தால் சீட்டு போட்டு அவர்கள் அந்த முதல் வரிசையையும் அதானையும் அடைந்து கொள்வார்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக நேரத்தோடு வருவதன் சிறப்பை மக்கள் அறிவார்களாக இருந்தால் அதிலே போட்டி போடுவார்கள். சுபஹ் தொழுகையில் இருக்கக்கூடிய சிறப்பை மக்கள் அறிவார்களாக இருந்தால் தவண்டேனும் அவர்கள் வந்து சேருவார்கள். அந்த தொழுகைக்காக தவண்டேனும் அவர்கள் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? பள்ளிவாசலுக்கு வருவதில்லை, ஜமாத் தொழுகைக்கு வருவதில்லை, எங்களுடைய உலக வேலைகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம், பள்ளிவாசலை புறக்கணிக்கின்றோம், தொழுகையை புறக்கணிக்கின்றோம் என்றால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் கூட நலன் நாடாதவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி மக்களுடைய விடயங்களில் நலன் நாடக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை கவலையோடு சிந்திக்க வேண்டும். எனவே முதலாவதாக நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இபாதத்துக்களின் ஊடாகத்தான் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் பரிசுத்தம் அடைந்தாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, தன்னுடைய ரப்புடைய பெயரை நினைவுபடுத்தி தொழுதார். பல் ஆனாலும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள். வல் ஆகிரத்து கைருன் வஅப்கா, மறுமைதான் சிறந்ததும் நிலையானதுமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் முந்தி அடித்துக் கொண்டு செயல்பட வேண்டும். எனவே பிறர் நலன் நாடுவது என்றால் உலக விடயங்களிலும் பொருளாதார விடயங்களிலும் தான். ஆனால் இபாதத் என்று வருகின்ற நேரத்தில் மற்றவர்களை விட நான் கூடுதலாக செய்ய வேண்டும், மற்றவர்களை விட நான் முந்தி அடித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற உணர்வை நாம் எங்களுக்குள் ஏற்படுத்தி அந்த உணர்வின் அடிப்படையில் ஆன்மீக பாதையில் பயணிப்பதுதான் அல்லாஹ்வின் விடயத்தில் நாம் நலம் நாடுவது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் மனிதர்களோடு நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படை மிக முக்கியமானது, இந்த பண்பு மிக முக்கியமானது, ஈமானை அலங்கரிக்கக்கூடிய பண்பு. அதே போன்று எங்களுடைய ஆன்மீக பாதையை செப்பனிடக்கூடிய பண்பாக இந்த பண்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு பெண்மணி ஒரு சால்வையை, அதாவது கூந்தல் வைத்து தைக்கப்பட்ட ஒரு சால்வையை அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசையோடு அதை எடுத்து அணிந்து கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், மிக அழகாக இருக்கின்றது, இது மிகவும் அழகாக இருக்கின்றது, இதை எனக்கு அணிவியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கலட்டி கொண்டு வருவதற்காக வீட்டுக்குள் செல்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த தோழரை பார்த்து, நீ அல்லாஹ்வுடைய தூதரோடு நல்ல முறையில் நடக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஆசையோடு அதை எடுத்து அணிந்தார்கள், அதை போய் நீ கேட்டு விட்டாயே, அல்லாஹ்வுடைய தூதரோடு நீ அழகான முறை நடக்கவில்லை என்று கண்டித்த பொழுது அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரின் மேனிப்பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃபனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், என்னுடைய கஃபனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனால் தான் கேட்டேன் என்று அந்த தோழர் சொல்லுகின்றார். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம், இப்பொழுது எனக்கு இதை அன்பளிப்பா தந்திருக்கின்றார்கள், கொஞ்சம் நாள் நான் அணிந்து விட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. இன்னொருவர் விரும்புகின்றாரா, அதே நிமிடம் அதை கலட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிறருடைய ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய ஏழை நபி தோழர்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு தான். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாராவது வரமாட்டார்களா, என்னை அழைத்து சென்று உணவு தரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இவர்கள் ஒரு வசனத்தை, இவருடைய நோக்கம் வசனத்திற்கான விளக்கத்தை அறிந்து கொள்வது அல்ல, அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று எனக்கு உணவு தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு வசனத்திற்கான விளக்கத்தை கேட்கின்றார்கள். அவரும் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் விளக்கத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார். என்னை கண்டதும் என்னை பார்த்து சிரித்தார்கள். யா பாஹிர், அபூ ஹுரைராவே, இல்ஹக் பி, என்னை பின்துயர்ந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் பின்துயர்ந்து சென்றேன். நபி அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே ஒரு பானத்தில், ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் பால் நபி அவர்களுக்கு வைக்கப்பட்டது. இது எங்கிருந்து கிடைத்தது என்று விசாரிக்கின்றார்கள். ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தது என்று சொல்லப்படுகின்றது. நபி அவர்கள் அபூ ஹுரைராவை பார்த்து சொல்லுகின்றார்கள், தோழரே, போய் திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அந்த பால் என்னுடைய பசியை போக்குவதற்கே போதாது, என்னுடைய பசியை போக்குவதற்கே போதாது. அப்படி இருக்கும் பொழுது நபி அவர்கள் திண்ணை தோழர்கள் அனைவரையும் அழைத்து வர சொல்கின்றார்களே, இது அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை அல்லவா? போய் அழைத்து வருகின்றார்கள். எல்லோரையும் அமரச் செய்கின்றார்கள். அபூ ஹுரைராவிடத்திலே எடுத்து கொடுக்கின்றார்கள். இதை ஒவ்வொருவராக கொடுங்கள் என்று ஒவ்வொருவராக கொடுத்து எல்லோரும் குடித்து முடித்ததற்கு பின்னால் அந்த கிண்ணத்தை நபி அவர்கள் கையில் எடுத்து, அபூ ஹுரைராவே, இப்பொழுது நானும் நீங்களும் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கின்றோம், ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, இதை எடுங்கள், உட்காருங்கள், குடியுங்கள் என்று சொன்னார்கள். குடித்து விட்டு நான் கொடுத்தேன், மீண்டும் குடியுங்கள் என்றார்கள். குடித்து விட்டு நான் கொடுத்தேன், மீண்டும் குடியுங்கள் என்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், யா ரசூலல்லாஹ், குடிப்பதற்கு வயிற்றில் இடமில்லை என்று நான் சொல்லக்கூடிய அளவுக்கு குடியுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்படி சொன்னதற்கு பின்னால் நபி அவர்கள் எஞ்சியதை எடுத்து குடித்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதன் பரக்கத், நபிகளுடைய அழகான பண்பாட்டை பாருங்கள். கிடைத்த கொஞ்சம் பாலை கூட எல்லோருடனும் பகிர்ந்து அருந்த வேண்டும் என்ற ஆசை விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று சஹாபாக்களும் இந்த பண்பை அழகான முறையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலே சுயநலம் மேலோங்கி இருக்கின்றது. அதாவது நாங்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பாதையில் செல்கின்ற பொழுது கூட, வாகனத்தில் செல்கின்ற பொழுது கூட மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் தான் முந்தி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் என்றால் இது சுயநலத்தின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று மற்றவர்களுடைய காணியில் நாங்கள் ஊத்தைகளை, அழுக்குகளை, கழிவுகளை வீசுகின்றோம் என்றால் இது சுயநலத்தின் வெளிப்பாடு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஈமானிய உள்ளங்களாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களுடைய அழகான முன்மாதிரிகளையும் எமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் பிறருடைய தேவையிலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த